ஒவ்வொருத்தருமே கிரிவலத்துக்கு தான் போகணும், ஒவ்வொருத்தருமே திருவண்ணாமலைக்கு தான் போகணும், இல்லை காசிக்கு தான் போகணும், அப்படியெல்லாம் நம்ம இந்து மதத்தில் கிடையாது. அதற்காகத்தான் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஒவ்வொரு வட்டாரத்துக்காவது குறைஞ்சபட்சம் ஒரு சிவன் கோயில் இருக்கிறது. அதான் ஊரெல்லை கடக்காமல் நம்ம அருளுலக பயன்கள் முழுவதையுமே நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, அங்கே போகிறது தவறுன்னு சொல்லலை. வசதி வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், கும்பிடலாம். வருடத்துக்கு ஒரு முறை அறுபடை வீடுகளுக்கு சொல்லலாம், இல்லை ஒரு தடவை காசிக்கு சொல்லலாம். இதெல்லாம் வசதியும் வாய்ப்புகளும் இருப்பதற்கு. ஆனால் கட்டாயம் போகணுங்கிறது கிடையாது, கட்டாயம் திருவண்ணாமலைக்கு போகணுங்கிறது கிடையாது. நீங்கள் வீட்டிலேயே வைத்து வழங்கி கொள்ளலாம். இதுக்கு என்ன செய்யணும்னா, திருவண்ணாமலை போனீங்கன்னா ஒரு கலசம் எடுக்கணும், பூர்ண கலசம் எடுக்க வேண்டும். அந்த கலசத்தில் செயற்கை குருதி அப்படின்ட்டு இருக்குது. ஒரு ரத்தம் எப்படி இருக்குதோ அதற்குண்டான ஆற்றல், ரத்தத்துக்கு தான் அருளால் முழுமையாக வாங்கி வைத்துக்கொள்ள ஆற்றல் இருக்குது. அதை அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளது. என்ன செய்யணும்னா, வாழைப்பட்டச்சாறு எடுக்கணும், விளக்கெண்ணெய் எடுக்கணும், அதுக்கு பிறகு வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு, இந்த 5 சேர்த்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் பொடி போடலாம். அதற்கு பிறகு இந்த வாசனை, சவ்வாது, புனுகு, இந்த மாதிரி வாசனை பொருட்களை போட்டு வைக்கலாம். இப்படி அந்த இதில் அந்த கலசத்தில் நீரை தயாரிக்க வேண்டும். முன்னாடி அந்த கலசத்தில் நல்ல மஞ்சள் நூலை சுற்றி கொண்டே இருக்கணும். அதுக்குன்னு தனி மந்திரங்கள் எல்லாம் இருக்குது. சொல்லிக்கொண்டே, காப்பு மந்திரங்கள்லாம் சொல்லிக்கொண்டே அந்த நூல் சுற்றி அதற்கு மேலே இந்த புனித நீரை ஊற்றி அதுக்கு மேலே தேங்காயை வச்சு திருநீர் 3 பட்டைகள் போட வேண்டும். 3 இடங்களில் கலசத்திலே 3 இடங்கள் தேங்காயிலையும் பட்டை, திருநீர், குங்குமம் எல்லாம், சந்தனம், மஞ்சள் எல்லாத்தையுமே வச்சு இதை நம்ம திருவண்ணாமலைக்கு கொண்டு போய் அந்த கிரிவலத்தை அன்னைக்கு அங்கே கோயிலுக்குள்ளே கொண்டு போய் வச்சு எடுக்கிறதெல்லாம் நடக்காத காரியம். அதனால் முந்தின நாள் போனீங்கன்னா அங்கே கோயிலே வச்சு கருவறையில் வச்சு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை ஒவ்வொரு முழு நிலவு அன்றும் வழிபடலாம்.